வணக்கம் நேயர்களே. சைக்காலஜி சம்பந்தமான உளவியல் சம்பந்தமான கேள்வி பதிலை தொடர் நிகழ்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் நம்மளுடைய உளவியல் நிபுணர் இளையராஜா சார் நம்மளோட இருக்காங்க. போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்நெட் பாதிப்புகள், இன்டர்நெட் பயன்பாடுகள் சம்மந்தமாக இளம் தலைமுறையினர் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அது என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வருது, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசணும். ஆனால் இன்றைக்கி வேலை, படிப்பு எல்லாத்துலேயுமே நம்மோட அப்படியே ட்ராவல் பண்ணுறது இந்த பயன்பாடு. அப்போ என்ன சார் இதை வச்சுக்கிட்டு நான் கூட பயன்படுத்துகிறேன், அப்போ நல்லதே கிடையாதா இதில் அப்படின்ற கேள்வியும் உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் இன்று அது சம்மந்தமாக போவோம். வணக்கம் சார். வணக்கம். அப்போ இன்டர்நெட் பயன்பாடு எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு பயன்படுது? கண்டிப்பாக. இப்போ நம்ம கடந்த 2 எபிசோட்லேயுமே பார்த்திங்கன்னா அதனுடைய பாதிப்புகள் பற்றி நம்ம நிறையா பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் பெனிஃபிட் ஆஃப் யூஸிங் இன்டர்நெட்டுன்னு ஒரு ரகமே இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வருஷங்கள் முன்னாடி நம்ம யாருக்கிட்டையாவது பார்க்கணும் அல்லது ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா ஒரு 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 ட்ராவல் பண்ணி தான் போய் பேச வேண்டியிருக்கும். ஆமாம். அது ஒரு திடீர்னு பேசணுன்னா கூட அந்த டெலிஃபோனில் தான் நம்ம பேச வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். எப்போ இன்டர்நெட் வர ஆரம்பிச்சதோ பார்த்திங்கன்னா, இப்போ ரொம்ப எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா யார்கிட்ட எப்போ நினச்சாலும் வீடியோ காலிலோ இல்லை ஃபேஸ் டைம்லையோ நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அலுவலகங்களுடைய மீட்டிங்கே அதில் தான் நடக்குது. எக்ஸாக்ட்லி. இப்போ ஜூம் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூ. ஆமாம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு வரமாக தான் ஒரு ஹியூமன் கனெக்டட்னஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமும் ஆப்ரேஷன் கூட நடக்குது இல்லை? ஆமாம். கண்டிப்பாக. ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், எஜுகேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆன்லைன் கோர்சஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே இன்டர்நெட் இருக்கிறதுனால தான் பர்பஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும் நல்ல விழிப்புணர்வோடு நம்ம யூஸ் பண்ணுறதுனால உண்மையிலே இது ஒரு பெரிய வரம் தான். இந்த இணைய பயன்பாடு மூல வளர்ச்சிக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் எப்படி உதவுது அப்படின்னு? கண்டிப்பாக சார். நீங்கள் லேர்னிங்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஆன்லைனில் பொறுத்த வரையும் ஜென்ரலாகவே நம்ம படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காக்னேஷன்னு சொல்லக்கூடிய அந்த யோசிக்கும் திறன் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், உங்களுடைய அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் தட் இன்டர்நெட் ஆர் அந்த ஸ்க்ரீனிங், அது கேமாக கூட இருக்கட்டும், இல்லை படிப்பு சார்ந்ததாக இருக்கட்டும், அவ்வளோ கவனம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் சில குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படி அப்படின்னு சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டென்ஷன் பெருசாக இருக்காது. ஆனால் ஒரு வீடியோ கேம் ஆர் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சால்விங் மாதிரி ஆர் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம இன்டர்நெட்டில் காமிக்கிறப்போ அவங்களோட அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக, அவ்வளோ தூரம் அந்த கேம் முடிக்கிற வரையுன்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் ஆர் ஜென்ரலாகவே இன்டர்நெட்டை நம்ம ஆரோக்கியமாக யூஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய லேர்னிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு காலத்தில் இன்ஸ்டியூஷனை போய் படிக்க காலம் போய் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஆன்லைனில் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் இப்போ ரீசெண்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது பெனிஃபிஷியல் ஒரு காலத்தில் பேண்டமிக் அப்புறம் முடித்த பிறகு ஆன்லைன் எல்லாம் பெருசாலாம் அதில் ஒரு எக்ஸ்போஷர் இருக்காது அப்படின்னு சொல்லவங்க எல்லாம் மாறிப்போய் இப்போ நீங்கள் சமீபமாக நீங்கள் யார்கிட்ட கேட்டிங்கன்னா கூட ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுற எல்லா யுக்திகளுமே, எல்லா கற்றலுமே, எல்லா ஒரு எக்ஸ்போஷருமே அந்த லெக்சரர் ஆர் ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ப்ரெசன்டேஷன் வைஸில் இருக்கட்டும், ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நெட் சப்போர்ட் பண்ணுறதுனால டெஃபினட்டாக இளைஞர்களுக்கு இந்த லேர்னிங் மிகப்பெரிய பெனிஃபிட். இது ஒரு பக்கம் சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுற ஒரு 10 ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய டியூட்டரும் ஃபிசிக்கலாக இருந்தால் 10 பேருக்கும் பழக்கம் இருக்கும், டியூட்டரை பற்றி புரிஞ்சிக்க முடியும் அது. ஆனால் இணையதளத்தில் இருக்கும்போது அந்த இது கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதோட அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக. இது எப்படி அது உறவுகளை மேம்படுத்தும்? இதில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆன்லைன் நீங்கள் இந்த உடுமையாக இருக்கட்டும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டர்நெட்டில் தான். சில கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஒரு 2 நாள் 3 நாள்லாம் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை வைப்போம். இப்போ நீங்கள் ரெகுலராக ஆன்லைனில் ஒரு 5 கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி அல்லது 10 கிளாஸ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஃபிசிக்கலாக கூப்பிட்றப்போ ஏற்கனவே நீங்கள் இன்டர்நெட்டில் ஆர் அவங்கள பார்த்து பேசின ஒரு விதம் நேரில் நீங்கள் பார்க்குறப்போ அது ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். அந்த நட்பு நிறைய மலர்ற மாதிரி இருக்கும். ஒரு இன்டர்நெட்டில் பார்த்த ஒரு முகங்களாக இருக்கிறப்போ அந்த நேரில் பார்க்குறப்போ அந்த முகங்களாக இருக்கட்டும், இந்த கனெக்டட்னஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு நல்ல புது நட்பெல்லாம் ஃபார்ம் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப ரேர் கேஸில் தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்ப அந்த பொறுப்புணர்ச்சின்னு சொல்லுவோம், நமக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா இல்லாட்டினா அதை பார்த்துட்டே இருக்கும்போது கேம் ஆடுறவங்களும் இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொரு ஸ்க்ரீனில் படம் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க.
நோக்கத்தோட அதை பயன்படுத்தும் போது டெஃபினட்டாக அந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஒரு பெரிய வரம் தான். இப்போ உங்களுடைய துறை இருக்குது, உங்களுக்கு கிளையண்ட்டுங்க வந்து ஆலோசனை வாங்குறாங்க, நேரில் வர்றது பெஸ்ட்டா இல்லை ஆன்லைன் வந்து உங்களுக்கு எப்படி உதவுது? ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து இப்போ பேண்டமிக் அப்புறம் அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம யாருமே யோசிக்கல. ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னாவே வந்து ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னாவே நேரடியாக தான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. எப்போ வந்து இந்த COVID-19 வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணிச்சோ வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன். முன்னாடிலாம் ஒரு கட்டத்தில் வந்து ஆன்லைனில் ப்ரிஸ்கிரிப்ஷனே பண்ணக்கூடாது, மெடிசனே எழுதக்கூடாதுன்ற ஒரு நியதியெல்லாம் இருந்து போய் இப்போ இது எல்லாமே மாறி கன்சல்டேஷன், ஒப்பீனியன், அசஸ்மெண்ட் இது எல்லாமே இப்போ ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வரணும்னு நினைக்கிறாங்க. இல்லை சார் ஆன்லைன் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்டால் கூட போதுன்ற மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. விச் மீன்ஸ் வீடியோ ஆஃப் பண்ணுங்க, ஆடியோ மட்டும் கேட்டால் போதுன்ற மாதிரியும் இருப்பாங்க. அது நிறைய பேருக்கு வந்து பெரிய சப்போர்ட் தான் ஆன்லைன் ஆர் லைக் இன்டர்நெட் வந்து. ஒரு சில ரேர் கேசஸ் வந்து இல்லை சார் எங்கள் உணர்வுகளை நாங்கள் நேரில் வந்து பேசணும்னு நினைக்கிறோம், அப்போ தான் வந்து ஒரு அகெயின் லைக் ஒரு கனெக்டட்னஸ் வரும்னு நினைக்கிறவங்க நேரில் வரவங்களும் இருக்கிறாங்க. அண்ட் இன்னைய தினத்தை நீங்கள் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 50-50 தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக வரவங்க ஒரு 50%, 50% ஆன்லைனில் எடுக்கிறவங்க தான். அப்போ உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க கவுன்சிலிங் கொடுக்குறீங்க? ஆமாம், வர்ச்சுவல் கவுன்சிலிங் உண்டு. ஜஸ்ட் ஜிமீட் லிங்க் ஜூம் லிங்க் நம்ம அனுப்பணும் அப்படின்னா எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதில் வீடியோ கன்சல்டேஷன் எடுக்கலாம். ஒரு கிளைண்ட் இங்கே, ஒரு கிளைண்ட் சென்னை, ஒரு கிளைண்ட் அப்ராடில் இருந்தால் கூட அந்த லிங்கை ஷேர் பண்ணி நம்ம எடுக்கிறோம். 2 பேர்கிட்டையும் பேசிக்கலாம், வர முடியாது. நல்ல உண்மையிலேயே ஒரு ஆமாம். எதில் பெரும்பாலும் எனக்கு சிக்கல்னா ஒருத்தர் ஃபிசிக்கலாக வந்து ஒருத்தர் ஆன்லைன்லாம் வந்தால் தான் கஷ்டம். அது ரொம்ப அந்த கேமரா லைக் அந்த மாதிரி வராது. ஸோ மற்ற நேரத்தில் ஒன்று ஃபிசிக்கலாக வந்துடணும், இல்லை ஆன்லைனில் வந்துட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நேரில் பண்ணுறது இதுவா இல்லை ஆன்லைனில் பண்ணுறது? உங்களுக்கு நேரில் இருக்கிறது வந்து உண்மையிலே எப்போவுமே ஆல்வேஸ் பெஸ்ட் சார். நீங்கள் எனி கன்சல்டேஷன் அது டாக்டர்ஸ் ஒரு சைக்காலஜிஸ்ட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ எங்கள் துறையை பொறுத்தவரையும் நிறையா அழுவாங்க, கோவப்படுவாங்க, சில நேரத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைலன்ஸ்ன்றதே வச்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் தெரப்பியூட்டிக் ப்ராசஸ். ஆன்லைனில் நினச்சி சைலன்ஸ்னால் ஒருவேளை நெட்வொர்க் இருக்கா இல்லையான்ற ஒரு டவுட்லாம் வரும். பட் அது ஃபிசிக்கலாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இன்னும் நல்லா அவங்கள நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹோல் பாடியை நம்ம அப்சர்வ் பண்ணலாம். நீங்கள் வீடியோ கன்சல்டேஷன் பொறுத்தவரையும் அப்பர் பாடி மட்டும்தான் நமக்கு தெரியுன்றதுனால அவங்க நர்வஸாக இருக்கிறாங்களா, பாடி ட்ரெஸ் கோடு கூட உங்களுக்கு ஒரு இது கரெக்ட். ஏன்னா ஆரோக்கியமாக வந்திருக்கிறாங்களா அப்பாயின்மெண்ட்டுக்கு, லைக் பர்சனல் ஹைஜீன்லாம் கரெக்டாக இருக்கா, அவங்க பேசும்போது ஏதாவது இருக்கா, யாரையாவது டவுட் பண்ணுறாங்களா, இதெல்லாம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக நமக்கு இருக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபிசிக்கல் அப்பாயின்மெண்ட் ஆல்வேஸ் ராக்ஸ் தென் த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட். ஆனாலும் ஆன்லைன்றது வந்து ஒரு பெரிய அளவுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பாக பயன் தருது. ஆமாம், வர முடியாதவங்களாம் கன்சல்ட் பண்ணுறது ஒரு மற்ற விஷயங்கள் யூஸ் ஆகுதுன்னு. அதே மாதிரி இணையம் வந்து அந்த அவங்களுக்கு ஒரு இணையதளம் பயன்படுத்துகிறது நமக்கு ஒரு ஊக்கத்தையும், நம்ம ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருப்போம், அந்த சாதனையும் வந்து அதை வந்து அதனால் அடைய முடியுமா? கண்டிப்பாக. அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வழியாக நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க சார். இப்போ நான் நிறைய இடத்துல சில பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, வெறும் ஃபோன்லேயே இருக்கிறான் லைக் வீடியோஸ் எல்லாம் ஏதோ ரெடி பண்ணிட்டு நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபோனில் இருக்காங்கன்றது கரெக்ட். படிக்க மாட்டேன்றான், காலேஜுக்கு போக மாட்டேன்றான். பட் நான் அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறப்போ ஒருவேளை காலேஜுக்கெல்லாம் ரெகுலராக போய் கரெக்டாக தூங்கினார், கரெக்டாக சாப்பிட்டாரு, அப்பா அம்மாக்கிட்டையும் கரெக்டாக பேசினார், ஃப்ரெண்ட்ஸோடையும் பேசி அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட் தான். சில நேரத்தில் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. பட் இந்த இன்டர்நெட் பயன்பாட்டினால நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி இப்போது சில பெரிய இன்ஃப்ளூயன்ஸர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அவங்க அப்பா அம்மாவால் திட்டப்பட்ட ஒரு பசங்க அல்லது பெண்களாக தான் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ரெவென்யூவில் அந்த குடும்பத்தையே பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்க தனியாக பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களுடைய சுயமதிப்புன்னு சொல்லக்கூடிய செல்ஃப் எஸ்டீம் டெவலப் ஆகும். அவங்க ஒரு தனியாக ஆண்டர்பிரனர்னு சொல்லக்கூடிய ஒரு சுய முதலாளியாக வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா சந்தோஷமும் படுவாங்க. நான் இவ்வளோட ரெவென்யூ, என்னோட இன்ஃப்ளூயன்சர் இவ்வளோ ஆர் லைக் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்றதே அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தானே. இதனால அவங்க ஒழுக்கமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் தப்பாக தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. சில நேரத்திலலாம் சில காலேஜில் பார்ப்பேன் லைக் எவ்வளோ தூரம் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் வந்து சீஃப் கெஸ்ட்டாக
கூப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. பட் அவங்க எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்றதை நோட் பண்ண மாட்டாங்க. ம். அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்றதை நம்ம நோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பசங்களுக்கு பொறுத்தவரையும் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் சரி அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்து இந்த மாதிரி பேரலாகவும் நம்ம சக்சீட் பண்ணலாம். நம்மளுடைய உணர்வுகளை வந்து இப்போ ரெடிட்ன்ற ஒரு ஆப்லாம் இருக்குது. நம்ம உணர்வுகளை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் அவங்களுக்கும் தள்ளப்படுவாங்க. எதுவுமே இல்லாமல் குவாலிஃபிகேஷனே இல்லாமல் நான் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறேன், டான்ஸ் ஆடுறேன், அல்லது ஏதோ ஒரு பேச்சு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துலலாம் நம்ம எல்லாருமே யோசிக்கணும். அப்படி யோசிச்சோன்னா இளைஞர்களுக்கும் இது ஒரு பெரிய உற்சாகமாக இருந்து படிக்கவும் செய்வாங்க. இந்த மாதிரி இன்டர்நெட் ஒரு இன்டர்நெட் பிஸ்னஸ்லையும் புரட்சிக்கும். சமூகத்தில் நமக்குடைய அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. ஓகே. நம்ம வாட்டில் இப்போ வீட்டில் உட்காந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல் இது அட்டன் பண்ணுறதோ இல்லை காலேஜ் அட்டன் பண்ணுறதோ இல்லை பணிகள் சம்மந்தமான விஷயங்கள் ஆன்லைனில் பேசுறது பழகிறது இந்த மாதிரி இது வந்து எப்படி ஒரு சோஷியல் கனெக்ஷனை எப்படி கொடுக்கும்? ஸோ நல்லா இப்போ உதாரணத்துக்கு எங்கள் இதில் வந்து இன்ட்ரோவர்ட்னு ஒரு பர்சனாலிட்டி டைப் இருக்குது. என்ன பர்சனல்? இன்ட்ரோவர்ட் இந்த சென்ஸ் யாருக்கிட்டே பெருசாலாம் பேச மாட்டாங்க. தனிமை விரும்பியா? தனிமை விரும்பி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட விட்டு நான் நல்லா இருந்தால் உனக்கு என்ன அப்படி பேச மாட்டாங்க. அந்த வாழ்க்கை க்ளோஸ்ட் எண்டட் ஆன்சர்னு ஆங்கிலத்தில் கட் அவ்வளோதான். எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சாப்பிட்டியா? அதை ஒரு விரிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் எலாபரேட் பண்ணி பேச மாட்டாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா திருப்பி கேட்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எங்கே லைக் அந்த மக்கள் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அல்லது நான் பேசும்போது எனக்கு ஏதாவது நர்வஸ் ஆகிடுமோ இல்லை எனக்கு ஏதாவது தப்பாக பேசணுமோ கூச்ச சுபாவம் இருக்கும். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா? கரெக்ட். இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்னு அது ஒரு பர்சனாலிட்டி குறைபாடுல வராது. இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட் இப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்னு நாங்கள் சொல்லுவோம். யாருக்கிட்டனாலும் எப்படினாலும் நம்ம ஒரு பேச்சு கொடுத்துருவோம். உங்கள் இன்டர்வியூ ஸ்டைலாக இருக்கட்டும், பேட்டர்னாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பேசுகிற விதம் எல்லாருக்கிட்டையும் கனெக்டடாக வந்து இது எக்ஸ்ட்ரோவர்ட்னு நம்ம சொல்லுவோம். இன்ட்ரோவர்ட்டுக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குன்னா வித்தியாசம் இருக்குது. அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கம்ப்ளீட் தாழ்வு மனப்பான்மை. என்னால் எதுவுமே முடியாது. அது உடம்பு சார்ந்ததாக இருக்கட்டும், அழகு சார்ந்ததாக இருக்கட்டும், திறமை சார்ந்ததாக இருக்கட்டும், அவங்க இந்த உலகத்தை புரிந்து கொள்வது சார்ந்ததாக இருக்குது. அப்படி எல்லா இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பாங்க. அது ஆங்கிலத்தில் ஒரு ஃபீலிங் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் ஓகே பட் அதர்ஸ் ஆர் ஆல் ஓகேன்னு சொல்லுவாங்க. நான் மட்டும்தான் இந்த இதில் வந்து நல்லா இல்லை, இல்லை இந்த உலகத்தில் இந்த குடும்பத்தில் நல்லா இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. குணா கமல் மாதிரியா? ஆமாம், அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கிறவங்க இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பாங்க. இது வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சரியான மோட்டிவேஷன் பேரண்ட்ஸ்கிட்டேயோ அல்லது ஸ்கூல்லையோ அல்லது டீச்சர்ஸ்கிட்டயோ இல்லை டியூஷன் சென்டர்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லைன்னா நாட்கள் நகர நகர அவங்க நம்ம ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி கூனி குறுகி ஒரு குரூப்பில் இருந்தால் கூட ஐசோலேட் ஆகிடுவாங்க. இன்ட்ரோவர்ட் இது வைஸ் வர்ஸா, எல்லா திறமையும் இருக்கும் ஆனால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்குறேன், நீங்கள் சொல்கிற அந்த குணத்தில் தான் இருக்கான். அவன் ஒர்க் பண்ணுவான், நல்லா பண்ணுவான், ஒரு விவாதத்தில் கலந்துக்க மாட்டான். எதாவது பண்ணுனா கூட இல்லை சார் அப்படின்னு கம்முன்னு. அதான் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் லைட்டாக பேசிக்குவாங்க. ஆமாம். ஒரு இது நீங்கள் பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நல்ல எம்ப்ளாயி, அவர் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன்றாரு. அந்த ஹெச்ஆர் கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு, நீங்கள் பேசலை அப்படின்னா எங்களுக்கு வேறு வழி கிடையாது, நாங்கள் உங்களை டெர்மினேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் சோஷியலைசேஷன் ஸ்கில்லுன்றது ரொம்ப மேண்டேட்ரி. அப்போ தான் நாங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ண முடியும், நீங்கள் ஒரு 4 பேரை அட்டன் பண்ண முடியும். இவர் ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் அது யோசனையாகவே இருந்திருக்கிறாரு. பட் என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஹெச்ஆரே வந்து கன்வின்ஸ் ஆகி சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது, யாருக்கிட்டே பேசலான்னு, நமக்கு ஒர்க் நடக்குது இல்லையா, ஸோ இவர் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அவரை வந்து டெர்மினேட் பண்ணாமையோ அவர் லைக் எதுவும் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு பக்கம் மோட்டிவேஷனும் நடக்குது. நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் நான் அதான் சொல்லுவேன், சும்மா ஒரு லஞ்ச் போய் உட்காருங்க, ஒரு டீ ஒரு பசங்களோட போய் குடிக்க பாருங்கள், ஏதாவது ஒரு டிஸ்கஷனில் எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுனாங்கன்னா நீங்கள் ஆமாம் அல்லது இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அப்படின்னு நீங்கள் இன்ட்ரோவர்ட்னு ஆரம்பிச்சிங்க. இந்த சோஷியல் மீடியா சோஷியல் கனெக்ஷன் எப்படி இருக்கும்? கரெக்ட். சரி, இந்த இன்ட்ரோவர்ட் பொறுத்த வரையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பெருசாக பேச மாட்டாங்க இல்லையா, இவங்களுக்கு இந்த இன்டர்நெட் வந்து மிகப்பெரிய வரும். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் இதில் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஒரு ஐடியா வச்சுருக்காங்களான்னு நமக்கு தோணும். இவங்கெல்லாம் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சில பேர் ஃபேக்காக போடுறவங்களும் இருக்கிறாங்க. இவர்கள் உணர்வுகளை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்துவதற்கு இந்த இன்டர்நெட் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில ஸ்பெசிஃபிக் ஆப்லாம் இருக்குது. அவங்களுடைய உணர்வுகள், உள்ளங்கள், அவங்களுடைய மனக்கவலைகள்லாம் அதில் பகிரும்போது
அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது ரிலேட்டடாக நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்போ இவருக்கும் அது ஒரு மனசாந்தியோ மன சந்தோஷமோ கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் வரும். ஸோ இன்ட்ரோவர்ட்டுக்கெல்லாம் இந்த இன்ட்ரோவர்ட் அண்ட் இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு லேர்னிங்காக இருக்கட்டும். இந்த இந்த இன்ட்ரோவர்ட் வந்து ஒரு ஃபிசிக்கலாக போய் ஒரு கோர்ஸோ இல்லை ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்க அட்டெண்டன்ஸ். தைரியமாக பண்ணுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு லேர்னிங் பொறுத்தவரை அங்கே போய் எல்லாரோடையும் தான் கற்றுக்கணும்னு கிடையாது. நான் இங்கேருந்தே கற்றுக்கிறேன்ற மாதிரிலாம். சரி, இது சில பேர் பேச மாட்டாங்க, ஆனால் டைப்பில் வந்து கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், அது எப்படி? அதுதான் இன்டர்நெட் பொறுத்தவரையும் அந்த இன்ட்ரோவர்ட்டுக்கு பயங்கர சப்போர்ட்டாக தருதுன்றது இந்த மாதிரி ஒரு விஷயம். அது கேள்விகளாக இருக்கட்டும், பதிலாக இருக்கட்டும், அவங்களுடைய டிப்ரெஷன்ஸ் ஒரு அவங்க மனம் இருக்கிறதுக்கான எந்த காரணங்களாக இருக்கட்டும், குடும்ப ரிலேட்டட் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றியான டவுட் இருக்கட்டும், இந்த மாதிரி பீப்புள் சில நேரத்தில் செஷன் எடுக்கிறது கூட ஈவன் நீங்கள் ப்ராக்டோன்னு ஒரு மெடிக்கல் ஆப் ஒன்று இருக்குது, அதில் கூட பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கொஷனாக போடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் எப்படி இதை சால்வ் பண்ணணுன்ற மாதிரி தெரியல. பட் இவங்க அப்பாயின்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க நேரில் வந்து பேசணும், நம்மளை யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்ற ஒரு உணர்வுகள் எல்லாம் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆர் லைக் இந்த மாதிரி ஃபீட் பண்ணக்கூடிய வசதி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, உள்ளேயே புழுங்கியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு தான் அது ஜேர்னலிங்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளை எழுதக்கூடிய பழக்கங்கள் உண்டு. அது யாரோ ஒரு உளவியல் எங்களை மாதிரி ஒரு சைக்காலஜி சொல்லும்போது பண்ணுவாங்க. சில பேருக்கு அது கூட தெரியாது, உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. முதல் மரியாதை சிவாஜி கணேசன் மாதிரி. கரெக்ட். இப்போ இந்த இன்டர்நெட் ஆர் லைக் இந்த சில ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரெடிட் ஆப்லாம் நாங்கள் ரெடிட் ஆப்லாம் சிலது சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவங்களோட உணர்வுகளை டைப் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பயங்கர வென்டிலேஷனாக இருக்கட்டும். அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கில் பதில் சொல்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் அதில் கூட நான் பார்க்குறேன், அந்த குவாராலாம் இருக்குது. ஆமாம். ஆனால் இதில் ஒரு டேஞ்சர் என்னென்னா, எல்லாருமே வாத்தியார்களாக மாறிடுவாங்க, எல்லாருமே டாக்டராக மாறிடுவாங்க. நீங்கள் சொன்னீங்க கூகுள் டாக்டர்னு, எவ்வளோ மோசமான விஷயம்னு. இப்போ நான் என் பிரச்சனைக்கு நான் கேட்குறேன்னா, சம்மந்தம் இல்லாத 100 பேர் ஏதாவது பதில் சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தர் 2 பேர் அது சம்மந்தமான நிபுணர்களாக இருப்பாங்க. ஆனால் என் மனசு வந்து எனக்கு தேவையான பதில் தான் எடுக்கும். இப்போ ஜோசியம் போய் பார்க்குறேன்னா, நீ யாருக்கும் வணங்க மாட்டேன், உங்ககிட்ட இருக்கிற பணம் தான் எல்லாருக்கும் செலவாகும், நீ யார் பணத்தையும் எதிர்பார்க்க மாட்டேன், இவன் பார்த்தா ஏமாந்தா எடுத்துக்குவான். ஆனால் இந்த மாதிரி விஷயம் நம்மளை பற்றி கரெக்டாக சொல்கிறாங்களேன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் குவாரா மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று கேட்டால் தப்பான பதிலே 10 வருது. அப்போ ஒரு மனநலன் சார்ந்த விஷயத்தில் ஒருத்தர் கேட்குறாருன்னா, அதில் ஒருத்தர் நீ போய் இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்த இதுக்கு போய் பண்ணு, இங்கே வந்து நீ நெருப்பு மிதி, நீ இதை பண்ணு அதை பண்ணணும் வழிகாட்டுறது. கண்டிப்பாக. அதனால தான் கேட்குறேன், இது இன்டர்நெட் வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு இதாகுமா? அதை ரிலேட்டட்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் சார். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வைத்தியத்துக்காக அவர் ஒரு கேள்வி கேட்குறாருன்றது ஒரு பக்கம். வைத்தியத்துக்கு மட்டும் இல்லை, நான் ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக இல்லாட்டி ஒரு நிகழ்வுகள் சம்மந்தமாகவே, இப்போ ட்விட்டரே எடுத்துங்க, நம்ம ஒன்று போட்டோன்னே கீழே கமெண்ட்ஸ் ஒருத்தர் பார்த்தா, ஓ இப்படி கூடலாம் யோசிப்பாங்களான்ற மாதிரி இருக்கும். சில பேர் சொல்கிற பதில்கள் பார்க்கும்போது, ஓ இதுக்கு இப்படி ஒரு பதில் இருக்குன்னு தோணும். ஆமாம். அப்போ அந்த மாதிரி எது சம்மந்தமாகவும் சொல்கிறேன். ஒரு டெக்னாலஜி, இல்லை நான் ஒரு ஷர்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு ஷூ வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, அவன் 10 பேர் 10 அபிப்பிராயம் போடுவான். அது 4 தப்பாக இருக்கும். ஒருத்தன் அது நல்ல இதுவே நான் வாங்கின யூஸ் இல்லை சரியில்லைன்னு போவோம். அப்போ அதை கேட்குறேன், அந்த மாதிரி அபிப்பிராயங்கள் இல்லை. அதுதான் நான் சொல்ல வந்தேன். பேசவே பேச மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே உட்காந்த இன்ட்ரோவர்ட் இந்த இன்டர்நெட் ஆர் லைக் இந்த குவாரா ஆர் லைக் ரெடிட் ஆப்லாம் வந்து இருக்கிறப்போ அந்த உணர்வுகளை பகிரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இது ஆன்சர் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஆமாம், 1 ஸ்டெப் ஃபார்வர்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். பேசாத ஒரு நபர் எழுத்து மூலியமா பேசுறாருல, கனெக்ட் ஆவார். ஆமாம், அவருடைய உணர்வுகளை பகிர்ந்துக்காத ஒரு நபர் இப்படி எழுதியாவது பகிர்ந்துக்கிறாரு இல்லைங்களா? அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அந்த கேள்விகள் இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய பதில்கள் வந்து உண்மையிலே வந்து அவர் தான் வந்து ஒரு ஒழுக்கத்தோடையோ இல்லை ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம். இவ்வளோ பதில்கள் இருக்குது, நமக்கு எது சூட் ஆகுன்ற மாதிரி யோசிச்சு, இல்லை அதுக்கேற்ற மாதிரி அதில் ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொன்னாங்கன்னா அதில் போய் பார்க்குற மாதிரியோ, இல்லை அதுலேயும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் த பாயிண்ட் ஹியர் இஸ், பேசாத ஒரு நபர் இன்டர்நெட் வந்த பிறகு அவர் இந்த மாதிரி ஆப்பில் உணர்வுகளை பேசக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்க வந்து கொஞ்சம் கனெக்டடாக இருப்பாங்க. 2 கேள்வி எனக்கு. ஒன்று வந்து, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிந்துரைக்கிறீங்களா? அதாவது இன்டர்நெட்டில் நம்முடைய உணர்வுகளை பதிவு பண்ணி கேள்வியாக கேட்குறதுக்கு சமூக வலைதளங்களில் அந்த இது இருக்கா? அனானமஸ் ஆப்ஷன் இருக்குது சார். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஏரியா இருக்குது. அந்த ஏரியா வந்து எங்கே யாருக்கிட்டையாவது நம்ம சொல்லிட்டோம், சொந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், சில பேர் அதுவும் சொல்லுவாங்க, அது கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்ன ஜட்ஜ் பண்ணிட்டாங்க, என்னடா இவ்வளோ கேவலமாக யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா ரொம்ப அழகாக
ஒரு சின்ன பையன் +2 படிக்கிற பையன் தான். எனக்கு தப்பாக பார்க்கணும்னு தோன்றது, இது யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அந்த பர்ட்டிகுலர் ஆப்பில் அதை டைப் பண்ணுறாரு. ரைட். அவர் வந்து அது சொல்லும் பொழுது லைக் இட் வாஸ் அ ஷாக்கிங். ஏன் இதை வந்து ஒரு சைக்காலஜிஸ்டையோ உங்கள் ஸ்கூலில் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்களா, போய் பேசலாமே, இல்லை அப்பா அம்மா கிட்ட இல்லை யாராவது பேசுனானா என்னுடைய இது வந்து கெட் ரெக்கார்டடுன்னு நான் சரியானா கூட இவன் அதே டைப்பு தான் அப்படின்னு பார்க்க தோணும். இவன் டீச்சரை நான் வந்து ஒரு மாதிரி பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு போய் இது பண்ணால் அந்த டீச்சருக்கே யாருக்கா தெரிஞ்சால் கூட அவன் திருந்திட்டா கூட இவன் இப்படி தான் நம்மளை நினச்சிருவாங்களோன்ற. ஆமாம். இன்னொன்று எல்லாருக்குமே தன்னை ஒரு நல்லபடியாக காட்டணுன்ற எண்ணம் இருக்கும். ஒரு மாஸ்கோட தான் எல்லாருமே மாஸ்கோட தான் எல்லாருமே இருக்கும். ஆமாம். அப்போ அந்த மாஸ்க்கு வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தலங்கள். ஆமாம் சார். ஆமாம், இது நல்லது தான் சார் என்ன கேட்டிங்கன்னா. பட் அதுக்காக எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணுறது, ஐ மீன் டைப் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம். சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். பல பேர் இப்போ இல்லற வாழ்க்கையிலையும் சரி பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் உடல் சார்ந்த அந்த ஃபிசிக்கல் இதெல்லாம் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே பெண்கள்ன்றவங்க வந்து அவங்க ஃபிசிக்கல் அந்த ஸ்டைலும் ஆண்களுடைய இதுவும் மாறிடும். வேலை அது இதுன்னு போகிறது, இவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு பரபரப்பாக இயங்குறவங்க தனிமைக்கு, அதாவது வேலை இல்லாமல் வீட்லேயே ஹவுஸ் ஒய்ஃபாக தனிமையில் போகிற கண்டிஷன்லாம். இவர் ஓடுறாருன்னா அப்போ நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி தலங்கள் போகிறது, இது இல்லாமல் நம்ம இன்ஸ்டா, ஓகே, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, அந்த இதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்களில் நட்புகள் கிடைக்கிறது. அந்த நட்பு தப்பாக போகிறதுலாம் இன்டர்நெட்டில் நடக்குது இல்லை? கரெக்ட். அப்போ எதை எப்படின்னு நீங்கள் கரெக்ட் சார், இதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. அதை வந்து நாங்கள் வந்து பர்பஸ் ஆஃப் யூஸ்ன்னு சொல்லணும் சார். ஒரு இன்டர்நெட்டை வந்து நீங்கள் எந்த நோக்கத்துக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்குது, என்ன தரத்துக்காக யூஸ் பண்ண. நான் ஆரம்பிக்கும் போது என்னமோ நான் நல்ல விதமாக தான் ஆரம்பிப்பேன். நான் ஒரு குடும்ப தலைவி, எனக்கு மன நிம்மதிக்காக நான் அந்த தளத்திலே நான் கேள்வி கேட்குறேன். இதை பர்பஸாக ஃபாலோ பண்ணி சகோதரி உங்களுடைய குடும்பம் இது இப்படி இருக்குன்னு சகோதரின்னு தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு புயலாக மாறுவதற்கான அந்த மாதிரி கேட்குறேன் நான். அதுதான் சார், அதுதான் இப்போ சொல்கிறேன். நம்ம என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். முக்கியமானது பேலன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும், இந்த மொபைல் ஆர் லைக் இது ரிலேட்டடாகவும் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பழைய ஐ மீன் லைக் பாஸ்ட் எபிசோடில் வந்து அதனுடைய வேர்ஸ்ட் இதையும் நம்ம பார்த்துருக்குறோம். பட் ஸ்டில் வந்து இன்டர்நெட்டை வந்து இந்த மாதிரி தப்பாக யூஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, ஒரு இன்ஃபெடிலிட்டின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அஃபேர்க்குள்ளே போகிறதெல்லாம் வந்து கூட பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு தான் வகிக்குது. ஸோ அது கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியாக ஒரு செல்ஃப் அவேர்னஸாக நம்ம யூஸ் பண்ணோன்னா. உங்களுக்கு அந்த மாதிரி கிளைண்ட் வந்திருக்காங்களா? இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து பகிரும்போது அந்த பர்டிகுலர் நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்கள், நிறைய ஆன்சர்ஸ் வரும் சார். அதில் ஒரு ஆன்சர்ஸ் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களோடையே ரிப்பீட்டடாக இவங்க வந்து பதில் சொல்லும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த இனம் புரியாத ஒரு நட்பு. இத்தனைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து திருமணமாக ஆயிருக்கு, அந்த நபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் திருமணமாகி இருப்பார். குழந்தைங்களோடலாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குடும்பம் தான். ஸோ இவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாவட்டம் போகிறப்போ தனிமையில் இருக்கிறப்போ இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சின்ஸ் அவங்களோட பக்கா இன்ட்ரோவர்ட்டும் கூட தனிமையில் இருக்கிறப்போ அதை யூஸ் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் ஆன்சர் அவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு மன இறுக்கத்தை கொண்டு வந்து அது கடைசியில் அந்த பெண்ணுடைய கணவருக்கு அது தெரிய வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற மாதிரி ஒரு காணப்பட்டாங்க. ஏன்னா நான் நம்பி தானே ஒரு வேலைக்காக ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா, நீ உனக்கு தனிமையாக இருந்துச்சுன்னா ஒன்று அந்த வேலையை விட்டுருக்கணும், அல்லது என்னை கூப்பிட்டுருக்கணும், ஃபோன் பண்ணி பேசியிருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் வந்து அனானமஸ் பர்சன் கிட்ட பேசி அந்த நபர்கிட்ட ஒரு 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 எமோஷனல் பாண்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன்னா அது என்னன்னு தெரியல, ஒரு எமோஷனல் பாண்டுன்ற மாதிரி சொல்லி இப்போ நம்மளோட இல்லற வாழ்க்கை அல்லது குடும்ப பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் குவாலிட்டி அண்ட் பர்பஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்டர்நெட் உண்மையிலேயே வரும். ஏன்னா அது ஒரு கருவி தான், அது ஒரு கருவி தான். இதில் நல்லதா கெட்டதான்ற ஒரு கேள்வி வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம். இந்த காலத்தில் குடும்ப உறவுகளே ஒருவனுக்கு ஒருத்தின்றது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. விருப்பப்பட்டவர்களோட நம்ம உறவுனா ஃபிசிக்கல்னு சொல்லல, ஒரு இதுவாக கூட சொல்கிறேன், ஒரு நட்பு ரீதியாக பேசுகிறது, குறைகளை சொல்கிறது, அது டெவலப்மெண்ட் ஆகி போகலாம், அல்லது டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அல்லது ஒரு வகையான ஈர்ப்பாக இருக்கலாம். ஆனால் அது அந்த இடத்துக்கு போகாது, ஃபிசிக்கலாக போகாது. ஆனால் ஒரு ஈர்ப்பாக இருக்கும். அது நட்புன்னு சொல்ல முடியாது, காதல்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி. கண்டிப்பாக அது எந்த வயசுலையும் இருக்கும்.
அப்போ அந்த மாதிரி உறவுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கு நடந்திருக்கு. பலரும் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இருக்கு. இதில் நீங்கள் சொல்கிற இந்த மாதிரி ஆப்கள் வேறு. இன்ஸ்டா இந்த மாதிரி டிஎம்ல போகிறது, இந்த ட்விட்டரில் டிஎம்ல போய் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறேன். இது மைக்ரோ சீட்டிங்னு நாங்கள் அதை மைக்ரோ சீட்டிங். மைக்ரோ சீட்டிங் சார். இது வந்து நான் கேட்ட ஆண்களும் பெண்களும் பெரும்பாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு தடுப்பு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன போய் அங்கே என்ன பேசவா செய்கிறேன், அவங்ககிட்ட நேராக போய் பார்க்கவா செய்கிறேன், அவங்களோட என்ன நான் போய் வாழவா செய்கிறேன்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு என்னன்னா அந்த உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதோ, இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கிறதோ, இன்றைக்கி டேயில் என்ன நடந்துச்சுன்னு மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷ்னல் அஃபேர் தான் நம்ம சொல்லுவோம். அதை மைக்ரோ சீட்டிங்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் பார்த்த அனுபவத்தில் பேண்டமிக் அப்புறம் நிறைய பேருக்கு நடந்துட்டு. ஆமாம், நடந்துட்டுருக்கு. ஏன்னா இன்அப்ரோப்ரியேட்டாக நம்ம ஃபோனை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனை. இப்போ நீங்கள் சொன்ன சில ஆப்கள் இருக்குது நல்ல விஷயத்துக்கு பேசுகிறது. ஆனால் நான் பார்க்குற சில ஆப்கள் வந்து நீங்கள் வந்து தனிமையில் இருக்கிறீர்களா, இந்த இவங்க உங்களோட காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொக்கி போட்டு இழுக்கிற இதெல்லாம் இருக்குது. இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? சரி, இது வந்து உண்மையிலேயே ஸ்கிராப்பு தான். நானும் நிறையா பார்க்கும்போதெல்லாம் சில ஆடெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ₹1 கொடுத்தீங்கன்னா யார்கிட்ட வேணாலும் பேசலாம். இதெல்லாம் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் அதுவும் அதில் இருக்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா பல காலமாக இன்டர்நெட்டில் சுற்றிட்டு இருக்கிற ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோ தூக்கி போட்டு ஆமாம் இவங்களோட நீ பேசலாம். நான் யோசிப்பேன். அதுதான் ஒரு நல்லா அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் ஆணும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பில் வருவாங்க? இது ஒரு காமன் சென்ஸ் தானே. ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப் இருக்கோ இல்லை கல்யாணம் இருக்கும். இதை ஒரு அந்த எப்படி ஒரு யுக்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க. அண்ட் இதை பற்றி பேசும்போது தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த கிளைண்ட் வந்து அவ்வளோ ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா இதே மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டப்பட்டு ஒரு வீடியோவில் வந்து பேசணும்னு அது ஒரு ஸ்கேம் இருக்குது. ஆமாம், ஒரு டாக்டரை எனக்கு தெரிஞ்சு 12 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. ஓ மை காட். எப்படின்னா இதே மாதிரி அழகான பொண்ணு ஃபோட்டோ எல்லாம் இது பண்ணி அதை வீடியோ மாதிரி பேச வச்சு இவரை உடைகளை கழட்ட சொல்லி அங்கே எதிர் சைடில் அந்த பெண் இருக்கிற மாதிரி, ஆனால் எதிரில் இருக்கிறது அந்த ஸ்கேம் பார்ட்டி. இவருடைய உடைகள் கழட்டி இவர் நிர்வாணம் ஆனணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு கூட இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோலாம் உடனே அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பிச்சி விட்டு அமௌண்ட்டு தரலைன்னா சொந்தம் உன் கான்டாக்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் அனுப்பிச்சிடுவேன். அப்போ அவருடைய டார்க் சைடு அவர் சமூகத்தில் எப்படி இருக்காரோ அது முற்றிலும் வேறுபட்ட இன்னொரு சைடு வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா கரெக்ட் குடும்பத்திலே பிரச்சனை ஆகலாம். அந்த பயம் அவர் பணத்தை இழந்து அப்புறமா போலீஸுக்கு போய் அந்த ஸ்கேம். இந்த நபர் வந்து வெறும் கண்ணை தான் காமிச்சாரான். அந்த கண்ணை காமிச்சதுக்கே நாங்கள் வந்து உங்களை ஃபுல்லாக நாங்கள் எடுத்துட்டோம்னு சொல்லி இவர் வந்து சில அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து அப்பையும் வந்து எப்படியாவது எப்போ சார் ரிலீஸ் பண்ணிட போகிறாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது, யூடியூப்பில் போட்டுருவேன்னு எனக்கு சொல்கிறாங்க, எனக்கு நர்வஸாக இருக்குன்றாங்க. கான்டாக்ட்ஸுக்கு அனுப்பிச்சிடுவோன்ருவாங்க. ஆமாம், ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட்ஸ்க்கு உங்களை அந்த செல்ஃபோனு ஹேக் பண்ணி அதில் இருக்க கான்டாக்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ற அந்த பயமுறுத்துறது. இதை பற்றி நண்பர் ஒருத்தர் தொடர்ச்சியாக ஒரு வீடியோ போட்டுட்ருக்காரு, ஹமீதுன்னு பேர். அப்போது இந்த மாதிரி ஸ்கேமுக்கும் இது வழிவகுக்குன்றதுனால நான் கேட்குறேன். ஆமாம், உண்மையிலே பொறுப்பின்றி நம்ம பயன்படுத்தணும் என்றால், போர் அடிக்குது தனிமையில் இருக்கிறோன்னு சொல்லி நம்ம பயன்படுத்தணும் என்றால் அந்த லிங்க்கு போர் அடிக்கும் போது நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்ற ஒரு விஷயங்கள்லாம் போக 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 நமக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழத்தில் போய் அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு மனச்சிக்கலில் போய் விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம பாசிட்டிவ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமாம், அப்போ பாசிட்டிவாக அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கும் தளங்கள் இருக்குது. கரெக்ட் இருக்குல்ல. கரெக்ட், நிறையா. அப்போ அதை எப்படி பயன்படுத்தணுன்றது. ஆமாம். ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்த மாதிரி, ஸோ இன்டர்நெட் பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா தட்ஸ் சூப்பர் டூல். அது நல்லதா கெட்டதான்றது நாம் எப்படி பயன்படுத்துகிறோன்றத மாதிரி சாப்பாடு மாதிரி தான் வச்சுப்போமே. அப்பப்போ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நட்ராத்தில் பிரியாணி சாப்பிட்டா உடம்பு. ஆமாம், அந்த மாதிரி அதே பேட்டர்னில் தூக்கத்தெல்லாம் தவிர்த்து அல்லது எந்நேரமும் நம்ம ஃபோன்லேயே இருந்து தேவையில்லாத தகவலெல்லாம் அது குப்பை மாதிரி நம்ம எடுத்து மைண்டில் போட்டுக்கிட்டுலாம் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம அன்றைக்கி பேசுன மாதிரி சைபர் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எண்ணங்களே டுவர்ட்ஸ் மக்கள்கிட்டயோ இல்லை நண்பர்கள்கிட்டயோ இல்லை உறவுகிட்டயோ மாற ஆரம்பிச்சு. இப்போ ஒரு மனிதன் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் சமூகத்தில். இன்டர்நெட் வந்து இப்போ மனப்பிறழ்வுன்றாங்கல்ல, இப்போ குழந்தைகள்கிட்ட செக்ஸ் வச்சுன்னு நினைக்கிறது. இன்னைக்கு கூட ஒருத்தர் போக்சோவில் அரெஸ்ட் ஆகிருக்காரு. இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் சின்ன சிறுவன்கிட்ட போய் பாலியல் சீண்டல் பண்ணி அரெஸ்ட் ஆகிருக்காரு. தன்னை விட மூத்தவர்களிடம் எதிர்பார்க்கிறது, அதெல்லாம் மனப்பிறழ்வு தானே. கரெக்ட், செக்ஷுவல் டீவியன்ஸ்னு சொல்லுவாங்க. இது இன்டர்நெட் வந்து ஒரு மனிதனை மாற்றுமா? கண்டிப்பாக மாட்டும் சார்.
கண்டிப்பா மாற்றும். நீங்க எந்த அளவுக்கு இந்த பாலியல் ரீதியாகவோ இந்த மாதிரி இன்செஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த பீடோஃபிலியான்லாம் டெக்னிக்கலா விட்டுருக்கேன். பட் இருந்தாலும் இது சம்மந்தமான பான் ரிலேட்டட் வீடியோஸை வந்து ரொம்ப ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும் சார். வரும். அதுவும் சீனியர் ஒரு சில சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன காரணம்? ஏன்னா ஒரு கட்டத்தில் இது என்னுடைய அப்சர்வேஷன் தான். உழைப்பு தொழில் அப்படின்றே காலங்கள் போய் ஒரு கட்டத்தில் ஒரு 50 வயசில் எல்லாமே வந்துடும் அவங்க லைஃப்பில். அதுக்கப்புறம் வந்து தனிமை அல்லது வெறுமை வந்துடும். ஏன்னா பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் முடிஞ்சிடும். அப்போ தான் இவங்களுடைய ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ இவங்க யார்கிட்ட இவங்க அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னா தன்னை விட சேம் ஏஜில் போனீங்கன்னா யாரையும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ தன்னை விட வயதில் கம்மியானவர்களை வந்து தேர்ந்தெடுக்க போகும். பயத்தில் இருக்கிறவங்க, தன்னிடம் வேலை செய்கிறவங்க. இது ரயில்வே ஸ்டேஷனில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். சீனியர் சிட்டிசன் ஏதோ ஒரு பொண்ணு ஐ மீன் எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் ஒரு பொண்ணு தனியாக உட்காந்தாங்க அப்படின்னா பேச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ ஏதோ ஒரு வகையில் அன்பாக இருக்கிற மாதிரி. இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தாத்தா வயசு, அப்பா வயசு அப்படின்றப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக மற்றவங்கள்ட்ட பேசக்கூட தைரியமாக பேசலான்ற ஒரு இது இருக்கும். உண்மை. ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்டர்நெட் இன்அப்ரோப்ரியேட்டாக நம்ம கூட பேசியிருந்தோம். பான் இம்பேக்ட் ஒரு பிரெயின்னு சொல்லிட்டு நம்ம அது ஒரு முறை பேசுவோம் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்நெட்டில் இந்த பான் ரிலேட்டட் ஸ்டஃப்பை பார்த்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக யார் மேலே ஆனாலும் தப்பான ஒரு ஈர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் கேட்குறது சில பேருக்கு அந்த குரோமோசோம்ஸ் பிரச்சனை, மனப்பிறழ்வு, மனசிதைவுலாம் குழந்தைகள்கிட்ட பாலியல் இச்சையை தீர்த்துக்கிறேன்ற நினைப்பு சராசரி மனுஷனுக்கு வராது. கரெக்ட். அப்போ அவன் மனசிதைவு, மனப்பிறழ்வு இருக்கிறவனுக்கு தான் அது வரும். நான் கேட்குறது இந்த மாதிரி இன்டர்நெட் தாக்கம் கூட அந்த மாதிரி உருவாக்குமா? ஒரு கண்டிப்பாக உருவாக்கும். அதுதான் நானும் எந்த அளவுக்கு நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி இந்த பான் ரிலேட்டட் ஸ்டஃப் எல்லாம் நீங்கள் இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்களோ. இப்போ என்னுடைய சில பேர்கிட்டலாம் நான் கேட்கும்போது எப்படி உங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்த பான் வீடியோஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் இன்ஸ்டாகிராம்னுவாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து வாட் எவர் சில பெண்கள் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பிரதிபலிக்கும் போது அதனுடைய தாக்கத்தில் தான் அடுத்தது பானுக்கு போகும். ஸோ வந்து டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது, டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸே இருக்குது. ஸோ மக்கள் வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுத்து கொஞ்சம் ஒழுக்கமாக வாழ்க்கை உன் கையில்ன்ற மாதிரி ஒழுக்கமாக இருந்தார்கள்னா தப்பித்தார்கள். நான் சும்மா மொபைலில் தானே பார்க்குறேன், அந்த மொபைல் தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டே ட்ரில் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்தில் இது என்னுடைய தாய் அல்லது என்னுடைய அக்கா, தங்கச்சி, என்னுடைய சித்தின்னு தெரிந்தாலும் கூட அவர்களை செக்ஷுவலாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப. ஆன்லைன் கற்றல் இது இந்த பேண்டமிக் பிறகு அது ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் 50 வயதை கடந்தவர், 55 வயசு ஆகுறது. கேட்டால் நான் ஏஐ கற்றுக்கிட்டு இருக்கிறேன்றார். ஆமாம், கோர்ஸு 12:30 மணி போய் உட்காரணும் அப்படின்றார். என்ன விஷயம்? ப்ரொஃபஷ்னலாகனா ஏதாவது கற்றுக்கோமே அப்படின்றார். அப்போ அந்த அளவுக்கு அப்டேட் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி ஆன்லைன் விஷயங்கள். நீங்கள் முன்னெல்லாம் போய் பணம் கட்டி கல்லூரிக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக போக முடியாது வயதானவர்கள். அப்போ தொலைதூர கல்வினா புக்கை வாங்கிட்டு வந்து வச்சு படிக்கணும்னா அது எந்த அளவுக்கு நமக்கு படிப்போம், அதுக்குரிய சந்தேகங்களை இது பண்ண முடியாது அந்த மாதிரி. அப்போ அது சம்மந்தமாகவும் ஸ்க்ரீன் டைம் மோசமாக போய்கிட்டு இருக்குது. ஆமாம், அந்த ஸ்க்ரீன் டைம் எந்த அளவுக்கு நம்மளை இது பண்ணுறது சம்மந்தமாகவும் அடுத்த இதில் நம்ம விரிவாக பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்.